பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இந்த குர்ஆனின் காரணமாக பலரின் பதவிகளை உயர்த்துகிறான், பலரின் பதவிகளை தாழ்த்தி விடுகிறான். அதன்படி செயல்படுகிறவர்களுக்கு உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் கண்ணியத்தை தருகிறான். அதன்படி செயல்படாதவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூதரே, குர்ஆன் ஓதுவதையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதையும் பேணுதலாக செய்து வருவீராக. இந்த அமலால் வானத்தில் உம்மை பற்றி நினைவு கூறப்படும். மேலும் இது பூமியில் உமக்கு ஹிதாயத்தின் நேர்வழியின் ஒளியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என்று ஹஜ்ரத் அபூதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவருக்கு அல்லாஹ் குர்ஆனை வழங்கி அவர் இரவு பகலாக அதை ஓதுவதில் ஈடுபட்டுள்ளார். மற்றவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அதை இரவு பகலாக அதை தர்மம் செய்வதில் ஈடுபட்டுள்ளார். இத்தகைய இருவர் மீதே தவிர வேறு எவர் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். குர்ஆனை ஓதுபவருக்கு ஓர் எழுத்துக்கு பகரமாக ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு நன்மை 10 நன்மைகளுக்கு சமமாகும். அலிஃப் லாம் மீம் அனைத்தும் சேர்ந்து ஓர் எழுத்து என நான் சொல்லவில்லை. ஆயினும் அலிஃப் என்பது ஓர் எழுத்து, லாம் என்பது ஓர் எழுத்து, மீம் என்பது ஓர் எழுத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இவை 3 எழுத்துக்களாயினி, எனவே 30 நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி எவரேனும் நிரவில் சூரா யாசீனை ஓதினால் அவர் பாவம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஜுந்துப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எவர் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாக்கியாவை ஓது வருவாரோ அவருக்கு வறுமை வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புனித குர்ஆனில் 30 ஆயத்துக்களை கொண்ட சூரா ஒன்று உள்ளது. அது தன்னை ஓதி வருவதற்காக அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் வரை அல்லாஹ்விடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும். அந்த சூரா தபாரக்கல்லதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கபரில் மனிதரின் கால் பக்கமாக வேதனை வரும் சமயம் என் பக்கமாக நீ வருவதற்கு எந்த வழியும் இல்லை, ஏனெனில் இவர் சூரத்துல் முல்க் ஓதி வந்தார் என்று அவரது கால் கூறும். பிறகு அது நெஞ்சு அல்லது வயிற்று பக்கமாக வரும் சமயம் என் பக்கமாக வருவதற்கு உனக்கு எந்த வழியும் இல்லை, காரணம் இவர் சூரத்துல் முல்க் ஓதி வந்தார் என்று நெஞ்சு அல்லது வயிறு கூறும். பிறகு அந்த வேதனை தலைப்பக்கமாக வரும்போது நீ என் பக்கமாக வர எந்த வழியும் இல்லை, ஏனெனில் இவர் சூரத்துல் முல்க் ஓதி வந்தார் என்று தலை கூறிவிடும். சூரத்துல் முல்க் கபரின் வேதனையை தடுக்கக்கூடியது என்று ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். தௌராத்தில் இதன் பெயர் சூரத்துல் முல்க். எவர் இந்த சூறாவை ஏதேனும் ஓர் இரவில் ஓதுவாரோ அவர் அதிகமான நன்மைகளை தேடிக்கொண்டார் என்று ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். கியாமத் நாளில் காட்சியை தன் கண்களால் காண்பது போல் பார்க்க ஆசைப்படுபவர் சூரா இதஸ் ஷம்சு குவிரத், சூரா இதஸ் ஸமாஉ ஃபதரத், சூரா இதஸ் ஸமாஉ சக்கத் ஓதிக்கொள்ளவும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏனெனில் நியாய தீர்ப்பு நாளின் விபரம் இந்த சூறாக்களில் கூறப்பட்டுள்ளது. குல்யா ஐயுல் காஃபிரும் சூரா ஓதிய பின்பு யாருடன் பேசாமல் உறங்கி விடுங்கள், ஏனென்றால் இந்த சூறாவில் சிற்கை விட்டு நீங்கியதற்கு உறுதி பத்திரம் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் கூறியதாக ஹஜ்ரத்
நௌஃபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 4 கலிமாக்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு மிக பிரியமானவை. அவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பவையாம். இவற்றில் எதை கொண்டு ஆரம்பித்தாலும் என்ற குற்றமும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் சமுரத் இப்னு ஜந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பில் இந்நான்கு கலிமாக்களும் மேன்மை மிக்க குர்ஆனுக்கு பிறகு மிகச் சிறந்தவை, மேலும் இவை சங்கை மிக்க குர்ஆனுடைய கலிமாக்களே என்று கூறப்பட்டுள்ளது. சூரியன் எவைகளின் மீது உதயமாகிறதோ அவை அனைத்தையும் விட சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்வது எனக்கு மிக பிரியமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். காரணம், இவற்றின் கூலியும் நன்மையும் நிலைத்திருக்கும். உலகம் தன் சகல பொருட்களுடன் அழிந்துவிடும். எவர் மன தூய்மையுடன் 40 நாட்கள் ஜமாத்தாக முதல் தக்பீருடன் தொழுவாரோ அவருக்கு 2 உரிமை சீட்டுகள் கிடைக்கின்றன. ஒன்று, நரகத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கான உரிமை சீட்டு. மற்றொன்று, நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கான உரிமை சீட்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சில வாலிபர்களை ஏவி ஏராளமான விறகுகளை சேகரித்து காரணமின்றி தங்கள் இல்லங்களிலேயே தொழுது கொள்வோரின் இல்லங்களுக்கு சென்று அவர்களது இல்லங்களை தீ வைத்து எரித்துவிட எனது உள்ளம் நாடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அதூபு இலை. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.